தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது கலந்துரையாடல் பகுதியோடு அரச கர்ம மொழிகள் தினம் இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. இதிலிருந்து ஒரு வார கால பகுதி அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவினால் பல செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு இதன் தொடர்பான விடயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான பல நிகழ்ச்சிகளை மேற்கொள்கின்றது. அது தொடர்பாகத்தான் இன்றைய கலந்துரையாடல் பகுதியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். குறிப்பாக அரச கர்ம மொழிகள் தொடர்பாக அதனூடாக நாங்கள் எவ்வாறான பயன்களை பெறக்கூடியதாக இருக்கும் என்பது தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் இந்த நாள் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றோம். இது எந்த அளவு மாற்றத்தை உங்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது, இதனூடாக நீங்கள் பயன்பெறுகின்றீர்களா என்பது தொடர்பாகவும் இன்று நாங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றால் மொழிகள் மேம்பாட்டு மற்றும் விசாரணை அதிகாரி அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் செல்வி பஞ்சாட்சரம் யஷ்மினி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்காக பல விடயங்களை அறிவுறுத்தி வருகின்றார். அந்த வகையில் இன்றும் இவரை அழைப்பதுதான் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக நாங்கள் அழைத்திருக்கின்றோம். குறிப்பாக அரச கர்ம ஆணைக்குழு இதன் செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். அதன் செயற்பாடுகள் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக தொடர்ச்சியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதனூடாக ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா, மக்கள் இது தொடர்பான இந்த முறைப்பாடுகளாக இருக்கட்டும், அவர்களுடைய செயற்பாடுகளை இலகுபடுத்திக் கொள்வதற்கு உங்களை தொடர்பு கொள்ளும் விதம் அதிகரித்திருக்கின்றதா என்பது தொடர்பாக எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆமாம், இன்றைய தினம் அரச கர்ம மொழிகள் தினம். இன்றிலிருந்து ஜூலை மாதம் 5ஆம் திகதி வரையில் அரச கர்ம மொழிகள் வாரம் இலங்கையில் அனுஷ்டிக்கப்படுகின்றது. 2019ஆம் ஆண்டிலிருந்து அமைச்சரவை தீர்மானத்திற்கு அமைய இலங்கையில் அரச கர்ம மொழிகள் வாரமாக வருடாந்தம் ஜூலை மாதம் 1ஆம் திகதி முதல் ஜூலை மாதம் 5ஆம் திகதி வரையில் நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். அது பற்றி கூறுவதற்கு முன்னர் நீங்கள் கேட்டது போல நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அரச கர்ம மொழிகள் வாரத்தை முன்னிட்டு அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள், அரச கர்ம மொழி கொள்கை தொடர்பில் நேர்காணலினூடாக கலந்துரையாடல்களை மேற்கொள்கின்றோம். அதில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டுள்ளன. அதாவது பொதுமக்களை நாங்கள் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கான ஊடகம் ஒன்று எங்களுக்கு நேரடியாக இல்லை. பாடசாலை மாணவர்கள், அரசு அலுவலர்களுக்கு நாங்கள் நேரடியாக சென்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்கள் அவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஆனால் உண்மையிலேயே இலங்கை நாட்டின் பிரஜைகளான பொதுமக்களை நாங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரே ஊடகம் சமூக ஊடகங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு ஊடகங்கள் தான். அந்த வகையில் நேத்ரா டிவி தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த பொதுமக்களை விழிப்புணர்வூட்டும் செயற்பாட்டிற்காக பாரியதோர் பங்களிப்பினை வழங்கி வருகின்றது. நாங்கள் நம்புகின்றோம் அதனூடாக பொதுமக்கள் தனது மொழி உரிமைகள் தொடர்பில் பெரிதும் விழிப்புணர்வூட்டப்பட்டுள்ளனர் என்று. ஏனெனில் இப்போது நாங்கள் பெரும்பாலான முறைப்பாடுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதாவது அரச கர்ம மொழி கொள்கை மீறல்கள் மற்றும் மொழி உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளில் ஒரு வளர்ச்சி போக்கினை நாங்கள் காண்கின்றோம். ஆனால் அது சாதகமானதென்று கூறவில்லை. ஏனெனில் மொழிக் கொள்கை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படாமையின் காரணமாகத்தான் மொழி முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுகின்றன. ஆனால் தங்களது மொழி உரிமைகள் தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புணர்வு அடைந்துள்ளமையினால் தான் அது மீறப்படும் போது ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றன. நிச்சயமாக நாங்கள் இது ஆரம்பிக்கும் போது இந்த முறைப்பாடுகள் வரும் வீதம் மிக குறைவாக இருந்தது. அதிகமாக அவர்களுடைய உரிமை தொடர்பாக தெரியாத பட்சத்தில் இதெல்லாம் எமக்கான உரிமையா என்பதை நாங்கள் அறியும் பட்சத்தில் தான் அதற்கான முறைப்பாடுகளோ அது பற்றிய தேவைகளையோ நாங்கள் முன்னெடுப்போம். அப்படி எடுக்கும் போது தான் மாற்றங்களுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக பயனாளர்களுக்கு இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தொடர்ச்சியாக நாங்கள் இதை செய்து வருகின்றோம். குறிப்பாக மொழி உரிமை மீறல் முறைப்பாடுகள் தொடர்பான உங்களுடைய முறைப்பாடுகள் இருக்குமாக இருந்தால் இந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்களுடைய முறைப்பாடுகளை முன்வைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். 071-9521-436 071-9521-436 என்ற தொலைபேசி இலக்கமூடாக மொழி உரிமை மீறல் முறைப்பாடுகள் ஏதாவது இருக்குமாக இருந்தால் நீங்கள் இந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதனூடாக அதனுடான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக அரச கர்ம மொழி ஆணைக்குழுவின் பிரதான செயற்பாடுகள் எதுவாக இருக்கின்றது என்பதை மீண்டும் நமது மக்களுக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்தலாம். அது அவர்களுக்கு தெரியும் போது அவர்கள் அதனூடாக பெறக்கூடிய பயன் அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் பிரதான நோக்கம்
இலங்கையின் அதி உயர் சட்டமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள இலங்கை சனநாயக சோசலிச குடியரசு அரசியல் யாப்பின் 4ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ள மொழி தொடர்பான ஏற்பாடுகள் அரசு மற்றும் பகுதி அளவில் அரசு சார்பான நிறுவனங்களில் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா அல்லது நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் அவற்றை நிவர்த்தி செய்தல் தொடர்பில் கண்காணிக்கும் ஒரு நியதி சட்ட நிறுவனமாகத்தான் அரச கரும மொழிகள் ஆணைக்குழு இயங்கி வருகின்றது. அந்த வகையில் அரச கரும மொழிகள் ஆணைக்குழு சுருக்கமாக கூறுவமாக இருந்தால் இலங்கை பிரஜைகள் நாட்டில் எந்த ஒரு இடத்தில் சேவையினை பெற்றுக்கொள்ள செல்வார்களாயினும் தங்களது தாய்மொழியாகிய தமிழ் அல்லது சிங்கள மொழியில் சேவையினை பெறுவதை நிலைநாட்டுவது தான் அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவின் உயரிய செயற்பாடாகும். அந்த வகையில் நாங்கள் பிரதான 4 செயற்பாடுகளினூடாக மேற்கொண்டு வருகின்றோம். மொழி கணிப்பாய்வுகள், அதாவது வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு மொழி தொடர்பான பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்னர் நாங்கள் நேரடியாக ஒரு அரச நிறுவனத்தை சென்று பார்வையிட்டு அந்த அரச நிறுவனத்தில் அரச கரும மொழி கொள்கை தொடர்பிலான எவ்வாறான நிலைமை காணப்படுகின்றது, அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்கி வருகின்றோம். 2வது பிரதான செயற்பாடு நீங்கள் கூறியது போல அரச கரும மொழி கொள்கை மீறல் அல்லது மொழியுரிமை மீறப்படுமாயின் அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு செய்யலாம். முறைப்பாடு தொலைபேசியினூடாக மேற்கொள்ளலாம் அல்லது நேரடியாக கடிதம் வாயிலாக, மின்னஞ்சல் வாயிலாக, எவ்வாறாயினும் முறைப்பாட்டை அரச கரும மொழிகள் ஆணைக்குழு ஏற்றுக்கொள்ளும். அந்த முறைப்பாடுகளை நாங்கள் விசாரணை செய்து உரிய அரச நிறுவனத்திற்கு நாங்கள் பரிந்துரைகளை வழங்குவோம். அவர்கள் கடப்பாட்டினை கொண்டுள்ளார்கள். அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் பரிந்துரைகளை குறிப்பிட்ட எமது அரச கரும மொழிகள் ஆணைக்குழு சட்டத்தின் முறைப்பாட்டு விசாரணைக்குரிய வரையறைகள் காணப்படுகின்றன. அந்த வரையறைக்குட்பட்ட காலப்பகுதியினுள் அதை நிவர்த்தி செய்வதற்கு, அவ்வாறு நிவர்த்தி செய்யாவிடின் நாங்கள் உயர் நீதிமன்றம் வரையில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான அதிகாரம் அரச கரும மொழிகள் ஆணைக்குழு சட்டத்தினால் எமக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 3வது பிரதான செயற்பாடு விழிப்புணர்வு. இன்றைய தினமும் நாங்கள் பொதுமக்களையும் அனைவரையும் இந்த ஊடகத்தினூடாக நாங்கள் விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கின்றோம். பாடசாலை மாணவர்களை நாங்கள் விழிப்புணர்வு செய்ய வேண்டிய கடப்பாடும், இளைஞர்களை, அதே போன்று அரசு அலுவலர்களை, பொதுமக்களை நாங்கள் அரச கரும மொழி கொள்கை தொடர்பிலும் அவர்களுக்கான உரிமை தொடர்பிலும் நாங்கள் விழிப்புணர்வூட்டி வருகின்றோம். இறுதியாக இந்த 4 செயற்பாடுகளினூடாகவும் வருடாந்தம் நாங்கள் அவதானிக்கின்ற அரச கரும மொழி கொள்கை அமலாக்கத்தின் போது ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் சில நேரங்களில் அரச நிறுவனங்களுடன் மாத்திரம் தொடர்பட்டவை அல்ல. அரச ரீதியாக ஒரு அரசாங்கம் என்ற வகையில் எடுக்கக்கூடிய சில முன்னோடி நடவடிக்கைகளும் உள்ளன. அது தொடர்பில் நாங்கள் அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவினால் வருடாந்தம் பரிந்துரைகளையும் அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவிற்கு வழங்கி வருகின்றோம். இதற்கு மேலதிகமாக இன்றைய தினம் அரச கரும மொழிகள் தினம் மற்றும் இன்றைய தினத்திலிருந்து அரச கரும மொழிகள் வாரம் அமலாக்கப்படுகின்றது. 2ஆம் திகதி, ஜூலை மாதம் 2ஆம் திகதி இருமொழி பயன்பாட்டினை பாடசாலை மாணவர்களிடையே மேம்படுத்துவோம் என்ற தொனிப்பொருளில் பாடசாலை நாளாகவும், 3வது ஜூலை மாதம் 3ஆம் திகதி பொதுமக்கள் தினம், அதாவது குடிமக்களது உரிமைகளை நிலைநாட்டும் பொருட்டு அவர்களை தெளிவூட்டும் நோக்கில் முன்னோடி செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 4வது நாள் எமது இளைஞர்கள் பல்வேறு விடயங்களுக்கு குரல் கொடுக்கின்றார்கள். ஆனால் தங்களது மொழி உரிமைக்காகவும் மொழி கொள்கை அமலாக்கத்திற்காகவும் குரல் கொடுப்பது இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றது. அவர்களை விழிப்புணர்வூட்டி அவர்களின் குரல் மேலோங்க வேண்டும் என்பதற்காக மொழியின் மலர்ச்சி எனும் தொழிற்பொருளில் ஜூலை மாதம் 4ஆம் திகதி இளைஞர்களுக்கான தினமும், இறுதி நாள் ஜூலை மாதம் 5ஆம் திகதி நாடளாவிய ரீதியில் வெவ்வேறு தொழிற்பொருள்களின் அடிப்படையில் இந்த அரச கரும மொழிகள் வாரம் அரசு மற்றும் பகுதி அளவிலான அரசு சார்பற்ற நிறுவனங்களில், அமைச்சுக்களில் இடம்பெற்று வருகின்றன. அவற்றின் தொகுப்பாக இறுதி நாள் வைபவம் நடைபெற்று வரும். நிச்சயமாக நிறைய விடயங்கள் கூறியிருந்தீர்கள். குறிப்பாக இப்போது நான் ஒரு சேவை பெறப்போகின்றேன். அங்கு ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கின்றது. எனது மொழி உரிமை மீறப்படுகின்றது என்ற போது ஒரு தயக்கம் வரும். நான் இதை பேசினால் எனது வேலை இன்னும் தாமதமடையுமோ என்ற ஒரு தயக்கத்தில் பலர் அதை முன்வைப்பதில்லை. அடுத்தது நாங்கள் முறைப்பாடு அரச கரும மொழி ஆணைக்குழுவிற்கு இந்த முறைப்பாடை கொண்டு போய் சேர்ப்போமாக இருந்தால் நான் எவ்வளவு எனது நேரத்தை நான் இதில் செலவழிக்க வேண்டுமா, நான் அலைய வேண்டுமா என்ற ஒரு இதுதான் பொதுமக்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். இதற்கு எவ்வாறான பதிலை நீங்கள் வழங்குவீர்கள்? இந்த தயக்கத்தை எப்படி நீங்கள் உடைக்க விரும்புகின்றீர்கள்? அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவின் ஒரு அதிகாரியாகவும் இலங்கை நாட்டின் ஒரு பிரஜையாகவும் நான் கூற விரும்புவது என்னவென்றால்,
பொதுவாக நாங்கள் முறைப்பாடு செய்யும் போது ஆணைக்குழுவின் முறைப்பாட்டு விசாரணை சட்டத்திற்கு அமைய முறைப்பாடு செய்பவரின் பெயர் விடயங்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நாங்கள் வெளிப்படுத்த மாட்டோம். அவ்வாறு வெளிப்படுத்துவது எமது வரையறைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமாகவும் அது எங்களுக்கு தண்டனைக்குரிய விடயமாகவுமே சட்டத்தினாலே எங்களுக்கு வரையறுக்கப்பட்டுள்ளது. அதனால் உங்களது முறைப்பாட்டினை மேற்கொள்ளும் போது சில நேரங்கள் நாங்களும் கடந்து விடுகின்றோம். பரவாயில்லை, தமிழ் மொழியில் சேவையினை பெறும் போது மறுக்கப்படும் போது நாங்கள் எங்களது அந்த காலத்திற்குட்பட்ட நேரத்தில் நாங்கள் அந்த சேவையினை செய்து கொள்வதற்காக ஆங்கில மொழியையோ அல்லது சிங்கள மொழியிலேயோ அதை நிரப்பிவிட்டு செல்கின்றோம். ஆனால் அந்த மொழி ரீதியான ஒரு இடர்பாட்டினை சந்திக்கக்கூடிய ஒரு நபருக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவித்தான் அன்றைய தினம் நாங்கள் எங்களுக்கு பரிச்சயமான மொழியில் சேவையினை பெற்றுக்கொண்டாலும் அடுத்த ஒரு பிரஜைக்காக நினைத்து அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு செய்வோமாக இருந்தால் அது ஒரு பிரஜையாக நாங்கள் நாட்டிற்கு மேற்கொள்ளக்கூடிய ஒரு சேவையாகவே கருதுகின்றோம். மற்றது நீங்கள் கூறியது போல நாங்கள் மொழிக்கணிப்பாய்வு செயற்பாடுகளின் போது நிறுவனங்களை நேரடியாக கண்காணிக்கும் செயற்பாட்டில் இருக்கும் போதே அவதானித்த ஒரு விடயம்தான் பரவலாக தமிழ் மொழியை பேசக்கூடிய சிங்கள பிரதேசங்களில் வாழக்கூடிய எமது பொதுமக்கள் அரசு அல்லது பகுதி அளவிலான அரசு சார்பற்ற நிறுவனங்களில் சேவையினை பெற செல்லும் போது ஒரு தயக்க நிலையை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு விண்ணப்ப படிவத்தினையோ ஒரு கடிதத்தினையோ நாங்கள் அல்லது சேவையினை தமிழ் மொழியில் கோரும் போது நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு விடுவோமா என்ற அல்லது எமது சேவை நாங்கள் பெற இருக்கின்ற சேவையில் ஏதாவது காலதாமதம் ஏற்படுமா என்ற எண்ணத்தில் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இரண்டாம் மொழி அல்லது அந்நிய மொழியில் எமது விண்ணப்ப படிவங்களை நிரப்பி கொடுக்கின்றோம். அவ்வாறு செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இல்லை. உங்களது மொழி உரிமை உங்களுக்கானது. அதை அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழு என்றும் வலியுறுத்தி நிற்கின்றது. அதே போல சில சமயங்களில் நீங்கள் முறைப்பாடு செய்யும் போது எங்களுக்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளின் அடிப்படையில் தான், ஏனெனில் அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவானது ஒரே ஒரு ஆணைக்குழுவாக கொழும்பில் மாத்திரமே மையப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்றது. அதாவது நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகளின் போது மொழியுரிமை மீறப்படுமாயின் அல்லது மொழிக் கொள்கை மீறப்படுமாயின் அதை எங்களுக்கு அறியப்படுத்தினால்தான் அது இலங்கை நாட்டில் அரச கர்ம மொழிக் கொள்கையினை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சேவையாகவும் நாங்கள் கருதுகின்றோம். மொழியுரிமை மீறப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவிற்கு தயங்காமல் முறைப்பாடு செய்யுங்கள். அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழு என்றும் உங்களுக்காக மொழியுரிமையை நிலைநாட்டுவதற்காக கைகோர்த்து நிற்கின்றது. நிச்சயமாக இந்த தயக்கம்தான் பல சமயங்களில் நமக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வதில் ஒரு தாமதத்தை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக பாடசாலை மாணவர்களிடம் நாங்கள் சில விடயங்களை கொண்டு போய் சேர்ப்போமாக இருந்தால் அது பெரியவர்களிடம் இலகுவாக சென்றடைகின்றது. பெற்றோரிடமாக இருக்கட்டும், இந்த சமூகத்திடமாக இருக்கட்டும், அது கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிக ஒரு சிறந்த ஊடகமாக செயற்படக்கூடியவர்கள் பாடசாலை மாணவர்களாக இருக்கின்றார்கள். எந்த ஒரு விடயமாக இருக்கலாம், போதைப்பொருள் சார்ந்த விடயமாக இருக்கலாம், அல்லது சம உரிமை தொடர்பாக இருக்கலாம், அரசியல் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம். எங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமாக இருந்தால் பாடசாலை அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் ஒரு சரியான வழிகாட்டலாக இருக்கும். அந்த வகையில் அரச கர்ம ஆணைக்குழுவினால் கூட ஒரு விவாத போட்டி கூட அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாளைய தினம் அதற்கான பரிசீலிப்பு நிகழ்வும் இடம்பெற இருக்கின்றது. அது தொடர்பாக எங்களுக்கு சொல்ல முடியுமா? அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் பல தசாப்தங்களாக அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழு இயங்கி வருகின்றது. ஆனால் நாட்டில் இன்றுமே அரச கர்ம மொழிக் கொள்கை உரிய முறையில் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றதா என்று கேட்டால் இல்லை. நாங்களும் அது தொடர்பில் கூர்மையாக அவதானித்து வருகின்றோம். என்ன காரணம் என்று நாங்கள் அவதானிக்கும் போது பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் கண்காணிப்பின் அடிப்படையில் அரச கர்ம மொழிக் கொள்கையின் அமுலாக்கம் தொடர்பில் அரச கர்ம மொழிக் கொள்கை ஒன்று உள்ளது என்பது தொடர்பில் பொதுவாக அறிந்தில்லை. பெரும்பாலானோர் அது அறியாமை காரணமாக தங்களது உரிமை தொடர்பில் கோர மறுக்கின்றனர். பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அரசு சேவையில் இணைந்த பிறகுதான் இரண்டாம் மொழியாக அரச கர்ம மொழியை கற்கின்றார்கள். அதுவும் அவர்களது அரசு சேவையில் 5 வருட கால தங்களது நிரந்தர பதவியை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்காக. பாடசாலை மாணவர்களிடையே மனப்பான்மை ரீதியாகவும் அவர்களது சூழலில் இருந்துமே இந்த
அரச கரும மொழி கொள்கை அல்லது மற்றொரு மொழியை பரிச்சயப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அந்த வகையில் அரச கரும மொழிகள் ஆணைக்குழு கல்வி அமைச்சுடன் இணைந்து மொழி மேம்பாட்டு தர வட்டங்கள் என்ற செயற்பாட்டினூடாக கல்வி செயற்பாடுகளுக்கு அப்பால் பாடவிதானங்களை தாண்டி அன்றாட செயற்பாட்டினூடாகவே தமது சூழலிலே இருந்து அவர்கள் அன்றாடம் தனது தாய்மொழியை தவிர்த்து இரண்டாம் மொழியையும் இணைப்பு மொழியையும் பரீட்சைப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது. அதில் ஒரு செயற்பாடாகத்தான் வருடாந்தம் இடம்பெறுகின்ற விசேட மொழி தினங்களை முன்னிட்டு பாடசாலை மாணவர்களை ஊக்கப்படுத்தும் நோக்கிலும் அவர்களை விழிப்புணர்வூட்டும் நோக்கிலும் வெவ்வேறு போட்டிகளை நடாத்தி வருகின்றது. இவ்வருடம் நாங்கள் அரச கரும மொழிக் கொள்கையின் பயன்பாட்டினூடாக தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்போம் என்ற தொனிப்பொருளின் கீழ் விவாத போட்டி ஒன்றினை நடாத்தியிருந்தோம். உண்மையிலே விவாத போட்டியில் பாடசாலை மாணவர்கள் வெற்றியாளர்களாகவும் வெற்றியை நோக்கி பயணம் செய்பவர்களாகவும் கணிக்கப்பட்டாலும் அவர்கள் அரச கரும மொழிக் கொள்கையின் அரசியல் அமைப்பின் 4ஆம் அத்தியாயம், அரச கரும மொழிகள் ஆணைக்குழு சட்டம், மற்றது 4ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மொழி தொடர்பான ஏற்பாடுகள், இலங்கையில் அரச கரும மொழிக் கொள்கை அமலாக்கத்திற்கு தேவையான அவர்களது பரிந்துரைகள் மற்றும் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கைகள், இவ்வாறாக நாங்கள் அறிந்திராத பல விடயங்களை கூட அவர்களது விவாதங்களில் அவர்களது நாவன்மையினூடாக எமக்கு புகட்டியிருந்தார்கள். அந்த வகையில் அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவின் நோக்கம் நிறைவேறிவிட்டது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனெனில் நாங்கள் அழைப்பு விடுக்கப்பட்ட ஒரு விவாத போட்டியினைத்தான் நடாத்தி இருந்தோம். அவ்விவாத போட்டியில் 1ஆம் இடத்தினை கொழும்பு வேத்தியர் கல்லூரியும் தமிழ் மொழி மூலம், 2ஆம் இடத்தினை கொழும்பு இந்து கல்லூரியும், சிங்கள மொழி மூலத்தில் 1ஆம் இடத்தினை சமுத்திரதேவி வித்யாலயமும் 2ஆம் இடத்தை ஜனாதிபதி வித்யாலயமும் பெற்றுக்கொண்டிருந்தது. ஆனால் இந்த போட்டியில் பங்கு பற்றிய அனைத்து பாடசாலை மாணவர்களும் அரச கரும மொழிக் கொள்கை என்றால் என்ன, தங்களது மொழியுரிமை தொடர்பில் இப்போதே அறிந்துவிட்டார்கள். அது எமக்கு இளைய தலைமுறையினர் எதிர்கால சந்ததியினராக மாறும்போது அந்த செய்தியை அனைவருக்கும் அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. உண்மையிலே நிலையாக நிலைபெயரான தன்மையுடன் அரச கரும மொழிக் கொள்கை அமலாக்கம் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் பாடசாலை அமைப்பினுள்ளே அது மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது ஒரே குறிக்கோள். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல பாடசாலை மாணவர்களிடமிருந்து வரும் பரிந்துரைகளை கேட்கும்போது அவர்கள் இவ்வளவு ஆழமாக சிந்திக்கின்றார்களா என்று நாங்கள் பல சமயம் வியப்பாக பார்ப்பதுண்டு. அவர்களிடையே நாங்கள் ஒரு விடயத்தை கொண்டு போய் சேர்ப்போமாக இருந்தால் அது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். தயக்கங்களை தாண்டி நமக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வது என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. பிறப்பு சான்றிதழிலேயே 1000 பிழை இருக்குமாக இருந்தால் அது எந்த அளவு நமது வாழ்க்கையை பாதிக்கின்றது. ஒரு கல்வி கற்ற நிலையில் நமது உயர்கல்விக்கு போகும்போது அல்லது அந்த சான்றிதழ்கள் சில சமயங்கள் அந்த சான்றிதழுக்கு பெறுமதியே இல்லாமல் போகின்றது. நமது பெயர்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, குறிப்பாக தமிழ் பேசக்கூடியவர்கள் அவர்களுடைய பிறப்பு சான்றிதழை ஆங்கிலத்துக்கு மாற்றும் போதுதான் இதை கண்டுபிடிக்கின்றார்கள். அப்படி இல்லாமல் உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் தொடர்பாக மிக அவதானமாக இருங்கள். அங்கு எந்த அளவு உங்களுடைய பெயர்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, இது தொடர்பான முறைப்பாடுகளையும் நீங்கள் மேற்கொள்ளும் போதுதான் அதற்கான ஒரு சரியான உரிய நடவடிக்கை, ஒரு உரிய விடயம் உங்களை வந்து சேரும் என்று நாங்கள் நம்புகின்றோம். குறிப்பாக அரச கரும ஆணைக்குழுவினால் நிறைய செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. அது நமது உரிமைக்கான ஒரு செயற்திட்டமாக இருக்கின்றது. அது தொடர்பாக பொதுமக்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் இது தொடர்பான நேர்காணல்களை நாங்கள் மேற்கொள்கின்றோம். மிக சிறப்பாக தெளிவாக உங்களுக்குள்ள உரிமை தொடர்பாக நமக்கு அறிய தந்திருந்தார் மொழி மேம்பாட்டு மற்றும் விசாரணை அதிகாரி அரச கரும மொழி ஆணைக்குழு செல்வி பஞ்சாட்சிரம் யாஸ்மினி. நன்றி, இந்த தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு வழங்கியதற்கு. இந்த கலந்துரையாடல் பகுதி உங்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். எமதுக்கான உரிமை இதுதான், இது தொடர்பாக நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு நிகழ்ச்சியை முதல் கலந்துரையாடல் பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கலாம் 2வது கலந்துரையாடல் பகுதியோடு.